கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் செய்த ஆவேச போராட்ட காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வேப்பங்குளம் கிராமத்தில் இருந்த மருதூர் அம்மன் கோவிலை சுற்றி கோவில் நிர்வாகிகள் வேலி அமைக்க முற்பட்டனர். அப்போது கோவில் அருகே பட்டா நிலத்தில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு தரப்புக்கும் பிரச்சனை முற்றிய நிலையில் கோயில் அமைந்திருப்பது நீர்நிலை பகுதி என்றும் அதனை சுற்றி வேலை அமைப்பதால் தாங்கள் பயன்படுத்தும் வழி அடைக்கப்படும் என்றும் பட்டா நிலத்தில் வசித்து வரும் லிங்கசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அந்த கோயில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதால் கோவிலையும் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பையும் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோவிலை அகற்றாததால் லிங்கசாமி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். கோவிலை இடிக்க மீண்டும் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சமாதான கூட்டமும் பலனளிக்கவில்லை. இதையடுத்து புதன்கிழமை காலை கோவிலை இடிப்பதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் திருமங்கலம் டிஎஸ்பி அருள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். கோவில் நிர்வாகிகள் தரப்பு கிராம மக்கள் கோவிலை இடிக்க விடாமல் தடுத்தனர். சாமி ஆடியும் எச்சரித்தனர். இரண்டு மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் கோவில் மீது ஏறி பெட்ரோல் ஊற்றி போலீசாரை அச்சுறுத்தினர். அவர்களை மீட்டு போலீசார் கீழே கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் பூட்டிக் கொண்டு சிலர் வெளியேற மறுத்தனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம இளைஞர்கள், பெண்கள் என அனைவரையும் காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு கோவில் இடிக்கப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் பாலமுருகன்.